உலகின் மிகவும் ஊக்கமளிக்கும் அறுவை சிகிச்சை நிபுணர் ஜேம்ஸ் பெர்ரி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1860 பிப்ரவரி 4 அன்னைக்கு கனடாவுடைய ஆன்டேரியோவில் இருக்கிற கிங்ஸ்டனில் எட்வர்ட் பெர்ரிக்கும் எடா பிக்னல் பெர்ரிக்கும் மகனாக பிறக்கிறார் சர் ஜேம்ஸ் பெர்ரி. இவர் கூட பிறந்தவங்க ஒரு யங்கர் பிரதர் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு சொலிசிட்டராகவும் ஷிப் ஓனராகவும், அதாவது சட்ட ஆலோசனை கொடுக்கக்கூடிய வழக்கறிஞராகவும் கப்பல் உரிமையாளராகவும் இருந்திருக்கிறாங்க. இதனால இவருடைய குடும்பம் ஒரு வசதியான குடும்பமா வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஜேம்ஸ் பெர்ரி பிறக்கிறதுக்கு முன்னாடி இவருடைய குடும்பம் இங்கிலாந்துல வாழ்ந்து வந்தாங்க. இவருடைய அப்பாவினுடைய வணிக நோக்கங்களுக்காக தான் இவருடைய குடும்பம் இங்கிலாந்துல இருந்து கனடாவுடைய ஆன்டேரியோவில் இருக்கிற கிங்ஸ்டனுக்கு போயிருந்தாங்க. அப்போதான் ஜேம்ஸ் பெர்ரி பிறந்தாங்க. இதன் காரணமா ஜேம்ஸ் பெர்ரி பிறந்த பிறகு இவருடைய குடும்பம் இவங்க வாழ்ந்து வரக்கூடிய கனடாவுடைய ஆன்டேரியோவில் இருக்கிற கிங்ஸ்டன்ல இருந்து இங்கிலாந்துடைய லண்டன்ல இருக்கிற கிராய்டனுக்கு இடம் பெயர்ந்து போயிடுறாங்க. அங்குதான் ஜேம்ஸ் பெர்ரி வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. ஜேம்ஸ் பெர்ரி பிறப்பில் இருந்து கிளெஃப்ட் பேலட் அப்படின்ற ஒரு குறைபாடோட பிறந்திருந்தாங்க. கிளெஃப்ட் பேலட் அப்படின்னா வாயினுடைய மேற்பகுதி, அதாவது இப்போ நம்மளுடைய நாக்கினால நம்மளுடைய வாயினுடைய மேற்பகுதியை தொட்டோம் அப்படின்னா அந்த நம்ம தொடக்கூடிய அந்த பகுதி தான் பேலட் அப்படின்றது. அந்த இடத்துல துளை இருந்தால் அதுதான் வந்து கிளெஃப்ட் பேலட் அப்படின்றது. இந்த ஒரு குறைபாடோட தான் ஜேம்ஸ் பெர்ரி வந்து பிறந்திருந்தாங்க. இதனால பல பாதிப்புகள் ஏற்படும், சாப்பிட்றதுக்கு, அதுக்கப்புறமா பேசுறதுக்கு, அதே மாதிரி கேட்கும் திறன்லையும் நிறைய பாதிப்புகள் ஏற்படும். அதே மாதிரி காது சார்ந்த நோய்கள், நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஏற்படும். இது மாதிரி பல பாதிப்புகள் வந்து ஏற்படுத்தக்கூடியது இந்த கிளெஃப்ட் பேலட் அப்படின்றது. இந்த ஒரு குறைபாடோடவே ஜேம்ஸ் பெர்ரி வந்து பிறந்திருந்தாங்க. அந்த குறைபாடோடவே ஜேம்ஸ் பெர்ரி வளர்ந்து வந்தாங்க. இந்த நிலையில 1865ஆம் ஆண்டு ஜேம்ஸ் பெர்ரிக்கு 5 வயது இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக அந்த கிராய்டன்லேயே இருக்கக்கூடிய ஒரு பிரைமரி ஸ்கூல்ல இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து ஜேம்ஸ் பெர்ரி இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போதிலிருந்தே பள்ளி பாடங்களை ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு எக்ஸலண்டான ஸ்டூடெண்டா ஜேம்ஸ் பெர்ரி திகழ்ந்து வந்தாங்க. இந்த நிலையில தான் போலியோ மைலட்டிஸ்னால ஜேம்ஸ் பெர்ரி வந்து பாதிக்கப்படுறாங்க. இதன் காரணமா இவருடைய ஒரு கால் வந்து குட்டை ஆகிறது. ஸோ இதுவும் வந்து ஜேம்ஸ் பெர்ரியோடைய வாழ்க்கையில இவருக்கு ஏற்பட்ட இன்னொரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பா இருந்தது. ஆனா இதை எதையுமே வந்து பெருசா வந்து எடுத்துக்காம இதை நினைச்சு வருத்தப்படாம ஜேம்ஸ் பெர்ரி வந்து தொடர்ந்து இவருடைய பள்ளி பாடங்கள் படிக்கிறதுல கவனம் செலுத்தி வந்தாங்க. பிறகு 1870ஆம் ஆண்டு இவருடைய 10 வயதுல ஜேம்ஸ் பெர்ரி இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக அதே அந்த கிராய்டன்லேயே இருக்கக்கூடிய சவுத் கிராய்டன் அங்கே இருக்கிற விட்கிஃப்ட் ஸ்கூல் அப்படின்ற ஒரு ஹை ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. ஸோ அந்த விட்கிஃப்ட் ஸ்கூலில் ஜாயின் பண்ணி இவர் ஜேம்ஸ் பெர்ரி வந்து இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. பள்ளி பாடங்கள் படிக்கிறதுல ஜேம்ஸ் பெர்ரிக்கு நிறைய ஆர்வம் இருந்து வந்தனால தொடர்ந்து நல்லா படிக்கக்கூடிய எக்ஸலண்டான ஸ்டூடெண்டாகவே ஜேம்ஸ் பெர்ரி வந்து இருந்து வந்தாங்க. மேலும் ஜேம்ஸ் பெர்ரி வந்து இவருடைய ஹையர் எஜுகேஷனின் போது இவர் வந்து கிரீக், லட்டின், ஜெர்மன், பிரெஞ்சு, அதுக்கப்புறமா மேக்யார், செர்பியன் போன்ற நிறைய லாங்குவேஜஸ் மொழிகளை வந்து ஜேம்ஸ் பெர்ரி வந்து கற்றுக்கிட்டு வந்தாங்க. இதுக்கப்புறமா தான் ஜேம்ஸ் பெர்ரி வந்து மருத்துவம் படிக்கணும், மருத்துவர் ஆகணும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. இந்த நிலையில 1877ஆம் ஆண்டு இவருடைய 17 வயதுல ஜேம்ஸ் பெர்ரி வந்து இவருடைய ஹையர் எஜுகேஷனை அந்த விட்கிஃப்ட் ஸ்கூல்ல இருந்து முடிச்சிடறாங்க. முடிச்சதுக்கு அப்புறமா அதே விட்கிஃப்ட் ஸ்கூல்லையே இவர் வந்து ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடியும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு 1 இயர் கோர்ஸ் தான் இது. இது 6th ஃபார்ம் எஜுகேஷன், ஏ கிளாஸ் எஜுகேஷன் அப்படின்னு கூட அழைக்கப்படும். அதை எடுத்து ஜேம்ஸ் பெர்ரி வந்து அதே விட்கிஃப்ட் ஸ்கூல்லையே இவர் வந்து அடுத்த ஓராண்டு படிக்கிறாங்க. பின்னர் 1878ஆம் ஆண்டு இவருடைய 18 வயதுல ஜேம்ஸ் பெர்ரி வந்து அந்த ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்ற 1 இயர் கோர்ஸையும் இவர் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா ஜேம்ஸ் பெர்ரி வந்து மருத்துவம் படிக்கணும்னு விரும்பினால இவருடைய அப்பா இவரை இந்த லண்டனுடைய கிராய்டன்ல இருந்து அதே லண்டன்ல இருக்கிற சிட்டி ஆஃப் லண்டனுக்கு அனுப்புறாங்க. குறிப்பா அங்க இருக்கக்கூடிய செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல் அங்க இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து 1878ஆம் ஆண்டிலிருந்து இவருடைய 18 வயதிலிருந்து ஜேம்ஸ் பெர்ரி வந்து மருத்துவம் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல். அதாவது டீச்சிங் ஹாஸ்பிட்டல் அப்படின்னா அந்த செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டல்ல
நோயாளிகளுக்கு சிகிச்சை மட்டும் வழங்கப்படாது. அங்கு மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியும் மருத்துவ பயிற்சியும் கூட வழங்கப்படும். அதனால தான் செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல். அந்த செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டல்ல அதனுடைய கேம்பஸ்ல ஒரு மெடிக்கல் ஸ்கூல் இருந்தது. அந்த செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டலுடைய கேம்பஸ்ல இருக்கக்கூடிய மெடிக்கல் ஸ்கூல் தான் செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல் அப்படின்றது. ஸோ அங்கே தான் ஜேம்ஸ் பெரி வந்து ஜாயின் பண்ணி மருத்துவம் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இங்கே மருத்துவம் படித்த யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன்ல இருந்து இவருக்கு வந்து டிகிரி வழங்கப்படும். ஸோ அதனால செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல்ல ஜேம்ஸ் பெரி வந்து மருத்துவம் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. மருத்துவ படிப்பின் போது மருத்துவ பாடத்திட்டங்களாக தான் மெடிக்கல் கரிக்குலமா ஜேம்ஸ் பெரி வந்து அனாட்டமி உடற்கூறியல், பிசியாலஜி உடலியல், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், பெத்தாலஜி நோயியல், சர்ஜரி அறுவை சிகிச்சை, அதுக்கப்புறம் வந்து அப்சட்ரிக்ஸ் மகப்பேறு மருத்துவம் அதாவது பிரசவம் பார்க்குறது, அதேமாதிரி கைனகாலஜி பெண் நோயியல், டிசீசஸ் ஆஃப் சில்ட்ரன் அது இன்றைய காலகட்டத்தில் பீடியாட்ரிக்ஸ் குழந்தை மருத்துவம் அப்படின்னு அழைக்கப்படுது. அதுக்கப்புறமா ஃபார்மகாலஜி மருந்தியல், கெமிஸ்ட்ரி வேதியியல், பயாலஜி உயிரியல் அப்படின்னு இது போன்ற எல்லா பாடங்களையும் ஜேம்ஸ் பெரி வந்து ரொம்ப நல்லா படித்து வந்தாங்க. ஆனால் பர்டிகுலராக ஜேம்ஸ் பெரி வந்து சர்ஜரி அறுவை சிகிச்சையில் அதிக ஆர்வம் காட்டினாங்க. ஏன்னா ஜேம்ஸ் பெரிக்கு ஒரு சர்ஜன் அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகணும் அப்படின்றது எண்ணமாக இருந்தது. ஸோ இதனால இந்த எல்லா பாடங்களை ரொம்ப நல்லா படித்தாலும் சர்ஜரியில் கூடுதல் கவனத்தை ஜேம்ஸ் பெரி வந்து செலுத்தினாங்க. பின்னர் 1882ஆம் ஆண்டு செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல்ல இவருடைய மருத்துவ கல்வியை வந்து முடிக்கிறாங்க. மேலும் அதே 1882 ஜூலை 21 அன்னைக்கு அந்த இங்கிலாந்துடைய லண்டன்லேயே இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து, இது வந்து இங்கிலாந்துல இருக்கிற சர்ஜன்ஸ் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு உண்டான ராயல் காலேஜ், அதனுடைய மெம்பர்ஷிப்பை பெறணும் அப்படின்னு அதுக்குண்டான எக்ஸாமினேஷனை இவர் வந்து அட்டன் பண்ணி மெம்பர்ஷிப்பையும் பெற்றாங்க. ஸோ 1882 ஜூலை 21 அன்னைக்கு இவரோட 22 வயதில் மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் MRCS அப்படின்ற மெம்பர்ஷிப்பை ஜேம்ஸ் பெரி வந்து பெற்றாங்க. இதுக்கப்புறமா ஜேம்ஸ் பெரி வந்து தொடர்ச்சியாக இந்த காலகட்டத்தில் அந்த செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல்லையே பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் BS படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதே சமயம் ஜேம்ஸ் பெரி வந்து அங்கிருந்த சர் தாமஸ் ஸ்மித் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ஜன் அறுவை சிகிச்சை நிபுணர், அவரு கீழே ஒரு ஹவுஸ் சர்ஜனாகவும் வந்து ஜாயின் பண்ணாங்க. அதாவது இப்போ 1882ஆம் ஆண்டு இவர் 4 வருடங்கள் மருத்துவம் படித்து மருத்துவ படிப்பை முடிச்சிருந்தாங்க. இருந்தாலும் இவர் வந்து ப்ராப்பராக அந்த மெடிக்கல் டிகிரிக்காக இவர் படிக்காமல் நார்மலாக வந்து மருத்துவ பாடத்திட்டங்கள் வந்து படித்து ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸோடைய மெம்பர்ஷிப்பை பெற்றாங்க. ஸோ இதனால் ஜேம்ஸ் பெரி வந்து இப்போ வந்து இந்த மருத்துவம் படித்த உடனடியாக இவர் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராக நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சையெல்லாம் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த அறுவை சிகிச்சை நிபுணர்கள் நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை பண்ணுறதை பார்த்து பயிற்சி பெறணும். அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த அறுவை சிகிச்சை நிபுணர்களினுடைய மேற்பார்வையின் கீழே நோயாளிகளுக்கு ஜேம்ஸ் பெரி வந்து அறுவை சிகிச்சை பண்ணணும். இதெல்லாம் சரியாக செஞ்சாதான் ஜேம்ஸ் பெரி ஒரு சர்ஜன் அறுவை சிகிச்சை நிபுணராக தகுதி பெற முடியும். இதுக்கான சர்ஜிக்கல் ட்ரைனிங்காக தான், அறுவை சிகிச்சை பயிற்சிக்காக தான் ஒரு ஹவுஸ் சர்ஜனாக சர் தாமஸ் ஸ்மித் அப்படின்ற அறுவை சிகிச்சை நிபுணர் கீழே இவர் வந்து 1882ஆம் ஆண்டு ஜாயின் பண்ணாங்க. அது வந்து செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டலில். அதே சமயம் இவர் வந்து பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் BS படிக்கிறது வந்து செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூலில். ஏற்கனவே இவர் வந்து நார்மலாக வந்து மருத்துவம் படித்தாங்க. இப்போ வந்து BS பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி வந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதே காலகட்டத்தில் ஜேம்ஸ் பெரி வந்து படிப்படியாக இவருடைய ஹவுஸ் சர்ஜனாக இவருடைய சர்ஜிக்கல் ட்ரைனிங்கை முடிக்கிறாங்க. பின்னர் அந்த செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல், இவர் படித்த மெடிக்கல் ஸ்கூல், இவர் படிச்சுட்டு இருக்க மெடிக்கல் ஸ்கூல், அங்கே இவர் ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆஃப் அனாட்டமியாக நியமிக்கப்படுறாங்க. அனாட்டமி அப்படின்றது உடற்கூறியல். உடற்கூறியல் அப்படின்னா உடல் உறுப்புகள், திசுக்கள், எலும்புகள் அவைகளினுடைய ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு குறித்து படிக்கிறது தான் அனாட்டமி அப்படின்றது. உதாரணத்துக்கு நம்மளுடைய இருதயம் எப்படி வந்து நம்மளுடைய உடலில் எங்கே அமைஞ்சிருக்கு, அதனுடைய வடிவம் என்ன, அந்த இருதயத்தில் எத்தனை சேம்பர்ஸ் அறைகள் இருக்கு, அந்த இருதயத்திலிருந்து இரத்த நாளங்கள் எப்படி நம்மளுடைய உடல்ல பரவி இருக்கு, அதே மாதிரி நம்மளுடைய உடல் திசுக்களினுடைய தன்மை என்ன, நம்மளுடைய உடல் எலும்புகள் வந்து எப்படி வடிவமைஞ்சிருக்கு அப்படின்னு இது மாதிரி உடல் உறுப்புகள், திசுக்கள், எலும்புகளினுடைய ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு குறித்து படிக்கிறது தான் அனாட்டமி அப்படின்றது. இந்த அனாட்டமி அப்படின்றது மருத்துவ பாடத்திட்டத்தில் வரக்கூடிய ஒரு பாடம் தான். ஏன்னா இவரே வந்து அனாட்டமி, பிசியாலஜி, பெத்தாலஜி, சர்ஜரி, கிளினிக்கல் மெடிசன், மெட்டீரியா மெடிக்கா அப்படின்னு இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் படித்தாங்க. இதில் ஒன்று அனாட்டமி அப்படின்றது. இந்த அனாட்டமியை மருத்துவ மாணவர்களுக்கு விரிவுரையாக குறிப்பாக வந்து விளக்கி கூறக்கூடிய ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டராக இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க.
டெமான்ஸ்ட்ரேட்டர் அப்படின்னா நேரடியாக சடலங்களை பயன்படுத்தி அந்த சடலங்களை டைசெக்ட் பண்ணி உடல் உறுப்புகளினுடைய அந்த அந்த உடல் உறுப்புகளினுடைய கட்டமைப்பு, திசுக்களினுடைய கட்டமைப்பு, எலும்புகளினுடைய கட்டமைப்பு இவைகளெல்லாம் நேரடியாக விளக்கி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணக்கூடிய பதவி தான் டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆஃப் அனாட்டமி அப்படின்றது. இந்த பதவியில் தான் ஜேம்ஸ் பெரி வந்து நியமிக்கப்பட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு சர்ஜிக்கல் ரெஜிஸ்ட்ராராகவும் அதே செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டலில் இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. ஒரு பக்கம் செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூலில் இவர் வந்து பிஎஸ் படிக்கிறாங்க, டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆஃப் அனாட்டமியாக ஒர்க் பண்ணவும் செய்கிறாங்க. அதேமாதிரி இன்னொரு பக்கம் செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டலில் இவர் வந்து ஒரு சர்ஜிக்கல் ரெஜிஸ்ட்ராராக பணிபுரிஞ்சு வந்தாங்க. பிறகு 1885ஆம் ஆண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி பிஎஸ்ஸை வந்து ஜேம்ஸ் பெரி வந்து அந்த செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல்ல இருந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க இவருடைய 25 வயதில். இதே 1885 மார்ச் 12 அன்னைக்கு அந்த ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து அதனுடைய மெம்பராக இவர் ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இப்போ அதனுடைய ஃபெல்லோவாகவும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் FRCS அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1885ஆம் ஆண்டு மார்ச் 12 அன்னைக்கு இவருடைய 25 வயதில் ஜேம்ஸ் பெரி வந்து பெறாங்க. அதுக்கப்புறமா அதே லண்டனில் இருக்கிற குயின் ஸ்கொயர் அங்கே இருக்கக்கூடிய அலெக்சாண்ட்ரா ஹாஸ்பிட்டல் ஃபார் டிசீசஸ் ஆஃப் த ஹிப் அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவமனை, அங்கே இவர் ஒரு சர்ஜன் அறுவை சிகிச்சை நிபுணராக அந்த 1885ஆம் ஆண்டு நியமிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறமா ஜேம்ஸ் பெரி வந்து தைராய்டு கிளாண்ட் அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதுக்கு பண்ணக்கூடிய சர்ஜரி அறுவை சிகிச்சை, இதில் வந்து ஜேம்ஸ் பெரி வந்து ஆர்வம் காட்ட தொடங்குறாங்க. நிறைய அறுவை சிகிச்சையையும் தைராய்டு கிளாண்ட் சார்ந்து நோயோடு வர்றவங்களுக்கு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தைராய்டு கிளாண்ட் அப்படின்றது தைராய்டு சுரபி, இது வந்து தைராய்டு ஹார்மோன்ஸ், அதுக்கப்புறமா வந்து பேப்டிக் ஹார்மோன்ஸ் போன்ற ஹார்மோன்ஸை வந்து உற்பத்தி செய்யக்கூடியது. இது வந்து நம்மளுடைய வளர்ச்சியையும் growth அண்ட் டெவலப்மெண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணும். நம்மளுடைய மெட்டபாலிசம் வளர்சிதை மாற்றம் அதையும் வந்து ரெகுலேட் பண்ணும். ஸோ அதுக்கு ரொம்ப முக்கியமானது இந்த தைராய்டு கிளாண்ட் அப்படின்றது. இந்த தைராய்டு கிளாண்டில் பிரச்சனை ஏற்பட்டால் உடல் பருமன் அதிகரிக்கிறது, எலும்புகளினுடைய வலு குறைகிறது, இது மாதிரி பல பாதிப்புகள் வந்து ஏற்படும். வளர்ச்சி தடைப்படுறது, நம்மளுடைய வளர்சிதை மாற்றத்தில் பாதிப்பு ஏற்படுறது அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். அப்படியே அந்த தைராய்டு கிளாண்டில் பிரச்சனை ஏற்பட்டால் அறுவை சிகிச்சை பண்ண வேண்டிய நிலை ஏற்படும் போது ஜேம்ஸ் பெரி வந்து அறுவை சிகிச்சைலாம் பண்ணாங்க. மேலும் அந்த தைராய்டு கிளாண்ட் சார்ந்து ஒரு ரிசர்ச் எஸ்ஏ ஒன்றை இவர் வந்து எழுதினாங்க, ஒரு கட்டுரையை இவர் வந்து எழுதினாங்க. அது 1886ஆம் ஆண்டு ஜேம்ஸ் பெரி வந்து அதை வெளியிட்டாங்க. அது வந்து பெத்தாலஜி டயக்னோசிஸ் அண்டு சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் தி டிசீசஸ் ஆஃப் த தைராய்டு கிளாண்ட் அப்படின்ற டைட்டிலில் 1886ஆம் ஆண்டு ஜேம்ஸ் பெரி வெளியிட்டாங்க. உடனடியாக அந்த எஸ்ஏக்காக இவருக்கு வந்து ஜாக்சோனியன் பிரைஸ் ஆனது வழங்கப்பட்டது. இவர் வந்து கௌரவிக்கப்பட்டாங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்ல தவறிட்டேன், இவர் பிஎஸ் படித்து முடிக்கும் போது 1885ஆம் ஆண்டு இவருக்கு வந்து ஸ்காலர்ஷிப்பும் கிடைச்சிது, கோல்டு மெடலும் கிடைச்சிது. அந்த அளவுக்கு எக்ஸலண்டான ஸ்டூடெண்டாக, ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்டாக ஜேம்ஸ் பெரி இருந்தாங்க. அடுத்து 1886 இந்த எஸ்ஏ பப்ளிஷ் பண்ணி ஜாக்சோனியன் பிரைஸை பெற்றாங்க. அடுத்து 2 ஆண்டுகளுக்கு அப்புறமா 1888ஆம் ஆண்டு அதே லண்டன்லேயே இருக்கக்கூடிய ஹாம்ஸ்டட் அப்படின்னு இடம், இது வந்து லண்டனுடைய லண்டன் பரோ ஆஃப் கேம்டன், அங்கே இருக்கு இந்த ஹாம்ஸ்டட் அப்படின்ற இடம். இந்த ஹாம்ஸ்டட்ல ராயல் ஃப்ரீ ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல் இருக்கு. செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டல் மாதிரியே இந்த ராயல் ஃப்ரீ ஹாஸ்பிட்டலும் ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல் தான். அங்கே அசிஸ்டன்ட் சர்ஜன் உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் அப்படின்ற பதவி 1888ஆம் ஆண்டு ஜேம்ஸ் பெரிக்கு வழங்கப்படுது. ஸோ ஒட்டுமொத்தமாக ராயல் ஃப்ரீ ஹாஸ்பிட்டலுடைய அசிஸ்டன்ட் சர்ஜன், அதுக்கப்புறம் வந்து அந்த அலெக்சாண்ட்ரா ஹாஸ்பிட்டல் ஃபார் தி டிசீசஸ் ஆஃப் த ஹிப் அதனுடைய ஒரு சர்ஜன் அப்படின்னு இந்த பணிகளெல்லாம் தொடர்ந்து ஜேம்ஸ் பெரி வந்து செஞ்சு வந்தாங்க. அந்த ராயல் ஃப்ரீ ஹாஸ்பிட்டலில் பிரான்சஸ் மே டிக்கின்சன் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணை வந்து இவர் சந்திச்சாங்க. அந்த பெண் கூட இவருக்கு காதலும் ஏற்படுது. 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் நேசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த பிரான்சஸ் மே டிக்கின்சன் அப்படின்றவங்க வந்து ஒரு அனஸ்தட்டிஸ்டா இருந்தாங்க, அதாவது மயக்க மருந்து நிபுணராக இந்த பெண் வந்து இருந்தாங்க. இவங்களும் ராயல் ஃப்ரீ ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணி வந்தாங்க. ஸோ 2 பேருக்கும் வந்து நெருக்கமும் ஏற்படுது. இது ஒரு பக்கம் இருக்கு. 1890ஆம் ஆண்டு காலகட்டத்தில் நிறைய பதவி உயர்வுகளை ஜேம்ஸ் பெரி வந்து பெற்றாங்க. குறிப்பாக 1891ஆம் ஆண்டு அந்த ராயல் ஃப்ரீ ஹாஸ்பிட்டலோடைய அசிஸ்டன்ட் சர்ஜன் அப்படின்ற பதவியிலிருந்து ஒரு ஃபுல் சர்ஜனா, ஒரு முழு அறுவை சிகிச்சை நிபுணராக பதவி உயர்வை ஜேம்ஸ் பெரி பெற்றாங்க. இதனால அலெக்சாண்ட்ரா ஹாஸ்பிட்டல் ஃபார் டிசீசஸ் ஆஃப் த ஹிப் அதனுடைய அந்த சர்ஜன் அப்படின்ற பதவியை மட்டும் ஜேம்ஸ் பெரி வந்து ரிசைன் பண்ணிட்டு தொடர்ந்து அந்த
அந்த ஒரு ராயல் ஃப்ரீ ஹாஸ்பிட்டலுடைய சர்ஜனா 1891ஆம் ஆண்டிலிருந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. இந்த 1891ஆம் ஆண்டு தான் இவர் ஒரு ஹண்டேரியன் லெக்சரரா வந்து நியமிக்கப்பட்டாங்க ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் தரப்பிலிருந்து. ஹண்டேரியன் லெக்சர் அப்படின்னா ஜான் ஹண்டர் அப்படின்னு சொல்லி ஒரு தலை சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணர். அவர் வந்து 1700களில் வாழ்ந்தவர், அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர். 1728 டு 1793 வரைக்கும் வாழ்ந்தவர். அந்த ஜான் ஹண்டர் இறந்த பிறகு அவரை கௌரவப்படுத்துறதுக்காக அவருடைய பேர்ல ஹண்டேரியன் லெக்சர் அப்படின்னு அந்த ஜான் ஹண்டருடைய பேர்ல ஒரு மெடிக்கல் லெக்சர், ஒரு மருத்துவ விரிவுரையானது நிறுவப்பட்டிருந்தது இந்த ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ்ல. இதனால இந்த ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் வந்து வருடம் ஒவ்வொரு தலை சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணர்கள்ல ஒருத்தரை தேர்ந்தெடுத்து ஹண்டேரியன் லெக்சர் கொடுக்கறதுக்கு பணிப்பாங்க. அது மாதிரி 1891ஆம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் வந்து தலை சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணரா ஜேம்ஸ் பெரியை தேர்ந்தெடுத்தாங்க. ஸோ ஜேம்ஸ் பெரி வந்து ஹண்டேரியன் லெக்சரரா, ஹண்டேரியன் லெக்சர்ஸ் மெடிக்கல் லெக்சர் அந்த மருத்துவ விரிவுரையை ஜேம்ஸ் பெரி வந்து கொடுத்தாங்க. அது வந்து கோய்டர், அதாவது கோய்டர் அப்படின்ற ஒரு நோய் குறித்து கொடுத்தாங்க. கோய்டர் இட்ஸ் பெத்தாலஜி டயக்னோசிஸ் அண்ட் தி சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் பெரி வந்து இதை கொடுத்தாங்க. அதாவது கோய்டர் அப்படின்ற என்னன்னா இந்த தைராய்டு கிளாண்ட்ல பிரச்சனை ஏற்பட்டு கழுத்தில் ஏற்படக்கூடிய ஒரு ஸ்வெல்லிங், ஒரு வீக்கம் தான் கோய்டர் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அது குறித்து தான் இவர் வந்து கோய்டர் இட்ஸ் பெத்தாலஜி டயக்னோசிஸ் அண்டு சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி 1891ஆம் ஆண்டு ஜேம்ஸ் பெரி வந்து இந்த ஹண்டேரியன் லெக்சர்ஸை அதை வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஜேம்ஸ் பெரி வந்து அதே 1891ஆம் ஆண்டு இவருடைய 31 வயதுல அந்த பிரான்சஸ் மே டிக்கின்சன் அப்படின்ற பெண்ணை ஜேம்ஸ் பெரி வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்தின் போது ஜேம்ஸ் பெரிக்கு 31 வயதும் பிரான்சஸ் மே டிக்கின்சன் பெரி இவங்களுக்கு வந்து 34 வயதும் இருந்தது. ஏன்னா ஜேம்ஸ் பெரியோடைய மனைவியான பிரான்சஸ் மே டிக்கின்சன் பெரி வந்து 1857ஆம் ஆண்டு பிறந்திருந்தாங்க. ஜேம்ஸ் பெரியை விட 3 வயது ஜாஸ்தி. ஸோ அவங்கள ஜேம்ஸ் பெரி வந்து திருமணம் பண்ணாங்க. திருமணத்துக்கு அப்புறமா ஜேம்ஸ் பெரிக்கும் இவருடைய மனைவியான பிரான்சஸ் மே டிக்கின்சன் பெரி இவங்க 2 பேருக்குமே குழந்தைகள் எதுவும் பிறக்கல. இருந்த போதும் இவங்களுடைய திருமண வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியானதா இருந்து வந்தது. இது ஜேம்ஸ் பெரியோடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்க, ஜேம்ஸ் பெரி வந்து தொடர்ச்சியா இவருடைய தைராய்டு சார்ந்த ரிசர்ச்ல கண்டினியூவா ஈடுபட்டாங்க. மேலும் அந்த கிளெஃப்ட் பேலட் இவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிறவி குறைபாடு, ஸோ அது குறித்தும் அதுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கறது அப்படின்ற குறித்தும் ஜேம்ஸ் பெரி வந்து தொடர்ந்து ரிசர்ச் பண்ணாங்க. இந்த நிலையில தான் இவர் ஒரு லிகமெண்ட் ஒன்றை வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்க. இது வந்து சஸ்பெண்ட் லிகமெண்ட் அப்படின்னு அர்த்தம். இது வந்து கழுத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ அது வந்து தைராய்டு கிளாண்ட்ல பிரச்சனை ஏற்பட்டால் இந்த லெகமெண்ட் வந்து இருக்குது அப்படின்னு ஜேம்ஸ் பெரி வந்து கண்டறிஞ்சாங்க. இதை வந்து ஐடென்டிஃபை பண்றதன் மூலமா இந்த லெரிஞ்சியல் நர்வ் அப்படின்ற ரெக்கரன் லெரிஞ்சியல் நர்வ் அப்படின்ற குரல்வரை நரம்பு அது வந்து சேதம் அடைகிறத தடுக்க முடியும். ஸோ அதை ஜேம்ஸ் பெரி வந்து கண்டறிஞ்சாங்க, ஐடென்டிஃபை பண்ணாங்க. அதனால அந்த லெகமெண்ட், அந்த தசை நாருக்கு பேரே வந்து ஜேம்ஸ் பெரியோடைய பேர்னால பெரிஸ் லெகமெண்ட்ஸ் அப்படின்னு இன்னைக்கு வந்து அழைக்கப்படுது. அதுக்கப்புறமா அந்த தைராய்டு அதில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து தொடர்ந்து ஜேம்ஸ் பெரி வந்து ரிசர்ச் பண்ணாங்க. இதுக்கப்புறம் 1898ஆம் ஆண்டு ஜேம்ஸ் பெரி வந்து ஏற்கனவே இவர் வந்து ஹண்டேரியன் லெக்சர்ஸாக கொடுத்த அந்த கோய்டர் இட்ஸ் பெத்தாலஜி டயக்னோசிஸ் அண்ட் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது அதை ஒரு ரிசர்ச் ஒர்க்காகவே 1898ஆம் ஆண்டு ஜேம்ஸ் பெரி வந்து வெளியிட்டாங்க. அதை தொடர்ந்து ஜேம்ஸ் பெரி வந்து ஒரு நபர், அதாவது ஹென்ரி பட்லேண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் இருக்கிறாங்க. அவர் வந்து ஆப்ரேட்டிவ் சர்ஜரி ஆஃப் மெலிக்னன்ட் டிசீசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு வெளியிட்டாங்க. அதில் தைராய்டு அப்படின்ற சாப்டரை இவர் ஜேம்ஸ் பெரி வந்து கூட சேர்ந்து எழுதினாங்க. அதனுடைய ஃபர்ஸ்ட் எடிஷன், முதல் பதிப்பு வெளியிடப்பட்டது. அதுக்கப்புறம் 1900ஆம் ஆண்டு அதனுடைய செகண்ட் எடிஷனும் வெளியிடப்பட்டது. ஸோ அந்த ஆப்ரேட்டிவ் சர்ஜரி ஆஃப் மெலிக்னன்ட் டிசீசஸ் அப்படின்றது அந்த சர் ஹென்ரி பட்லேண்டுடையது. ஸோ அதில் வந்து இவருடைய பேர் சர் ஹென்ரி பட்லேண்டா, சர் ஜான் பட்லேண்டா, சர் ஜேம்ஸ் பட்லேண்டா, இதில் வந்து சில குழப்பம் இருக்குது. அதனால் அதை நான் வந்து சரியானது எது அப்படின்றத நான் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன், அவருடைய ஒரிஜினல் பேரை. ஸோ அந்த அவர் எழுதின, சர் பட்லேண்ட் எழுதின அந்த ஆப்ரேட்டிவ் சர்ஜரி ஆஃப் மெலிக்னன்ட் டிசீசஸ் அதில் இந்த தைராய்டு அதனுடைய இன்னொரு சாப்டரையும் இவர் எழுதி அதனுடைய செகண்ட் எடிஷன் 2வது பதிப்பு 1900ஆம் ஆண்டு வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து டிசீஸ்
டிசீசஸ் ஆஃப் த தைராய்டு கிளாண்ட் அண்ட் தேர் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் முக்கியமான ஒரு புக்கு 1901 ஜேம்ஸ் பெரி வந்து வெளியிட்டாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு புக்காக இருந்தது. அது பாப்புலரான ஒரு புக்காகவும் மாற தொடங்கி இருந்தது. ஏன்னா தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில அறுவை சிகிச்சை பண்றதுல ஜேம்ஸ் பெரி வந்து ஒரு பயனியரா, ஒரு முன்னோடியா இருந்தாங்க. ரொம்ப சிறப்பா பண்ணாங்க. ஆரம்பத்துல ஜேம்ஸ் பெரி வந்து தைராய்டு சார்ந்த சர்ஜரிலாம் பண்ணும்போது சில நபர்கள் வந்து இறந்து போனாங்க. அப்ப எப்படி அந்த காலகட்டத்தில் இறந்து போனாங்களோ அதே மாதிரி மற்ற அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மாதிரி சாதாரணமாக தான் ஜேம்ஸ் பெரியும் இவருடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் போக போக உயிரிழப்பு விகிதத்தை இவருடைய அனுபவத்தினால குறைச்சி வந்தாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் 1901 காலகட்டத்தில் 126 பேருக்கு இவர் வந்து தைராய்டு சர்ஜரி பண்ணாங்க. ஒருத்தர் கூட இறக்கலை, சக்ஸஸ்ஃபுல்லாக சர்ஜரி பண்ணாங்க. ஸோ அதை வந்து டிசீசஸ் ஆஃப் தி தைராய்டு கிளாண்ட் அண்ட் தேர் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்றதுல ஜேம்ஸ் பெரி வந்து வெளியிட்டாங்க. இதனால் அது ரொம்ப பாப்புலரானது. அந்த முறையை மற்றவர்களும் பயன்படுத்த தொடங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறமா எ மேனுவல் ஆஃப் சர்ஜிக்கல் டயக்னோசிஸ் அப்படின்னு ஒரு புக்கு, இது 1904 ஜேம்ஸ் பெரி எழுதி பப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அந்த தைராய்டு கிளாண்டில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அந்த பாதிப்புகள் வந்து வெளிக்காட்டக்கூடிய அறிகுறிகள், சிம்டம்ஸ், அதாவது இப்போ தைராய்டு கிளாண்டில் பிரச்சனை இருக்குன்னா என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்றத ஜேம்ஸ் பெரி வந்து வெளியிட்டாங்க. இதனால இவருடைய பேர்லயே அது வந்து பெரி சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து பெரி சிம்டம் அப்படின்னு இவர் கண்டுபிடிச்ச ஒரு அறிகுறிக்கு ஜேம்ஸ் பெரியோடைய பெயரே இடப்பட்டது. அதுக்கப்புறம் 1910 காலகட்டத்தில் தைராய்டு மட்டும் இல்லாமல் கிளெஃப்ட் பேலட், ஹேர் லிப் அப்படின்னு சொல்லி ஒன்று, ஹேர் லிப் அப்படின்றது கிளெஃப்ட் லிப் அப்படின்னு அழைக்கப்படும். இது என்னன்னா பிறக்கிற குழந்தைகளுக்கு வந்து இந்த மேல் உதடு அதில் இந்த பக்கமோ நடுவுலையோ அல்லது இந்த பக்கமோ வந்து துளை இருக்கும். ஸோ அதுவும் வந்து ஒரு வகையான பாதிப்பு தான், பிளவு மாதிரி இருக்கும். ஸோ அந்த பாதிப்புனால பிறக்கக்கூடிய குழந்தைகளும் நிறைய கஷ்டப்படுவாங்க. அப்போ இந்த ஹேர் லிப்பாக இருக்கட்டும், அந்த கிளெஃப்ட் பேலட் அப்படின்னு இவருக்கு இருக்கக்கூடிய குறைபாடாக இருக்கட்டும், ரெண்டையுமே வந்து குணப்படுத்துறதுல, அதுக்கான சர்ஜரி பண்ணுறதுல ஜேம்ஸ் பெரி வந்து ரொம்ப மும்முரமாக தீவிரமாக ஈடுபட்டு வந்தாங்க. அதை தாமஸ் பெர்சி லெக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சியாளர், அவர் கூட சேர்ந்து அது குறித்து ஒரு ஒர்க்கை வந்து எழுதினாங்க. அது 1912 ஹேர் லிப் அண்ட் கிளெஃப்ட் பேலட் அப்படின்ற டைட்டில் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா 1913 மெடிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டன் அதனுடைய லெட்சோமியன் லெக்சர்ஸ் கொடுக்கறதுக்கு ஜேம்ஸ் பெரி வந்து பணிக்கப்பட்டாங்க. இதுவும் வந்து ஒரு மெடிக்கல் லெக்சர் தான். ஸோ அதை 1913 ஜேம்ஸ் பெரி வந்து கொடுத்தாங்க. அதை சர்ஜரி ஆஃப் தி தைராய்டு கிளாண்ட் அப்படின்ற அந்த டைட்டில் 1913 ஜேம்ஸ் பெரி வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 1914 ஜேம்ஸ் பெரி வந்து கிளினிக்கல் நோட்ஸ் ஆன் மெலிக்னன்ட் டியூமர்ஸ் ஆஃப் லாங் போன்ஸ் அப்படின்ற டைட்டில் ஒரு புக்கு, இது 1914 ஜேம்ஸ் பெரி வெளியிட்டாங்க. இதே 1914 தான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், முதல் உலகப் போரானது தொடங்கிறது. முதல் உலகப் போர் தொடங்கிய பிறகு நிறைய மருத்துவர்கள், அறுவை சிகிச்சை நிபுணர்கள், ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் போரில் பங்கேற்கிறதுக்கு தேவைப்பட்டாங்க. ஏன்னா காயமடையக்கூடிய இராணுவ வீரர்கள் அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்கு, அவங்களுக்கு ஏற்படக்கூடிய வித்தியாசமான நோய்கள் அதை வந்து கண்டறிஞ்சு அதுக்குண்டான மருந்துகள், சிகிச்சை முறைகளை உருவாக்குறதுக்கு அப்படின்னு நிறைய மருத்துவர்கள், அறுவை சிகிச்சை நிபுணர்கள், ஆராய்ச்சியாளர்கள்லாம் தேவைப்பட்டாங்க. அப்போ ஜேம்ஸ் பெரி, அதேமாதிரி இவருடைய மனைவியான பிரான்சஸ் மே டிக்கின்சன் பெரி, இவங்க 2 பேரும் 1915 நேராக அந்த இங்கிலாந்துல இருந்து இவங்க வந்து போரில் பங்கேற்க போனாங்க. ஃபர்ஸ்ட் செர்பியாவுக்கு வந்து போனாங்க, செர்பியன் ஆர்மியோட. குறிப்பாக ரெட் கிராஸ் யூனிட்ல இவங்க வந்து இருந்தாங்க. ரெட் கிராஸ் அப்படின்றது வந்து ஒரு செஞ்சிலுவை சங்கம் அப்படின்னு இருக்குது. இந்த ரெட் கிராஸ் அப்படின்றது என்னன்னா, இப்போ போரில் காயமடையக்கூடிய வீரர்கள் அவங்களுக்கு தேவையான உதவிகள் செய்கிறது மட்டும் இல்லாமல் ரெஃப்யூஜிஸ், அது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கறது, உணவு, இருப்பிடம், அதுக்கப்புறம் மருத்துவ சேவை அப்படின்னு அதுக்கெல்லாம் இந்த ரெட் கிராஸ் வந்து ரொம்ப உதவிகரமாக இருந்தாங்க. ரெட் கிராஸ் தரப்பிலிருந்து ஹாஸ்பிட்டலும் நிறுவியிருந்தாங்க. ஸோ ஜேம்ஸ் பெரியும் இவருடைய மனைவி 1915 செர்பியாவுக்கு போய் ரெட் கிராஸ் ஹாஸ்பிட்டலில் ஒரு ரெட் கிராஸ் யூனிட்ல ஒர்க் பண்ணாங்க. அந்த ரெட் கிராஸ் யூனிட்ல நிறைய நபர்கள் வந்து இவங்களை போலவே மருத்துவர்கள் வந்து அங்கே வந்து ஒர்க் பண்ணாங்க. அதில் முக்கியமானவங்க வந்து மேபல் மேரியன் இங்கிரம் அப்படின்றவங்க. இந்த பேர் ஏன் சொல்கிறேன் அப்படின்றது பின்னாடி புரியும். இதுக்கப்புறம் ஜேம்ஸ் பெரியும் இவருடைய மனைவி வந்து ஹங்கேரியன் ஆர்மி அவங்க மூலமாக வந்து கைது செய்யப்படுறாங்க. அந்த ரெட் கிராஸில் இருக்கும்போது செர்பியாவில் கைது செய்யப்படுறாங்க. அது வந்து 1916 காலகட்டத்தில். இது ஜேம்ஸ் பெரி இவருடைய மனைவி மட்டும் இல்லாமல் நிறைய மருத்துவர்கள் அந்த ரெட் கிராஸ்ல இருந்தவங்கலாம் கைது செய்யப்பட்டாங்க. ஆனால் 1916
விடுவிக்கவும் பட்டாங்க. விடுவிக்கப்பட்ட பிறகு ஜேம்ஸ் பெரியும் இவருடைய மனைவியும் நேரா அந்த செர்பியால இருந்து ரோமேனியாவுக்கு வந்து போறாங்க. அதுக்கப்புறம் 1916ஆம் ஆண்டோட இறுதி காலகட்டத்துல நேரா ரோமேனியால இருந்து அந்த சவுத் ரஷ்யாவுக்கு வந்து போயிடுறாங்க. அங்க தொடர்ந்து ஜேம்ஸ் பெரியும் இவருடைய மனைவியும் ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1917ஆம் ஆண்டு ஜேம்ஸ் பெரி இவருடைய மனைவி அவங்கெல்லாம் வந்து மறுபடியும் வந்து அந்த ரஷ்யால இருந்து இங்கிலாந்துல இருக்கிற லண்டனுக்கே வந்து திரும்பிடுறாங்க. லண்டனுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த லண்டன்ல இருக்கக்கூடிய ஆர்மி ஹாஸ்பிட்டல்ஸ் அங்க வந்து ஒரு ஹானரி சர்ஜனா கௌரவ அறுவை சிகிச்சை நிபுணரா ஜேம்ஸ் பெரி வந்து ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1918ஆம் ஆண்டு இந்த முதல் உலக போரானது முடிவடைஞ்ச பிறகு ஜேம்ஸ் பெரி வந்து ரெட் கிராஸ்ல இவர் ஆற்றின பங்களிப்புக்காக பல கௌரவங்களை இவர் வந்து பெற்றாங்க. குறிப்பா ஆர்டர் ஆஃப் தி ஸ்டார் அப்படின்னு சொல்லி ஒரு கௌரவம். இதை வந்து ஜேம்ஸ் பெரி வந்து பெற்றாங்க ரோமேனியா தரப்பிலிருந்து. அதுக்கப்புறமா ஆர்டர் ஆஃப் தி செயின்ட் சாவா அப்படின்னு சொல்லி ஒரு கௌரவம். இந்த ஆர்டர் ஆஃப் தி செயின்ட் சாவா அப்படின்றத வந்து செர்பியா தரப்பிலிருந்து இவர் வந்து பெற்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஆர்டர் ஆஃப் தி ஸ்டார் ரோமேனியா இது வந்து ரோமேனியா கண்ட்ரியில இருந்து இவர் பெற்றாங்க. ஆர்டர் ஆஃப் செயின்ட் சாவா இதை வந்து செர்பியா கண்ட்ரியில இருந்து பெற்றாங்க. அதுக்கப்புறம் ரஷ்யால இருந்து இவருக்கு வந்து வழங்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் ரோமேனியால இருந்து இவருக்கு வழங்கப்பட்டது 4th கிளாஸ், செர்பியால இருந்து வழங்கப்பட்டது வந்து 3rd கிளாஸ். அதே மாதிரி ரஷ்யால இருந்து இவருக்கு வந்து ஆர்டர் ஆஃப் செயின்ட் ஆனா அப்படின்னு சொல்லி கௌரவம் வழங்கப்பட்டது. இது மாதிரி பல கௌரவங்களை ஜேம்ஸ் பெரி வந்து பெற்றாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், 1916ஆம் ஆண்டு செர்பியால ஒர்க் பண்ணும்போது த ஸ்டோரி ஆஃப் எ ரெட் கிராஸ் யூனிட் இன் செர்பியா அப்படின்னு சொல்லி ஒரு புக். இது ஜேம்ஸ் பெரி இவருடைய மனைவி அதுக்கப்புறம் வந்து லியோன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி இந்த 3 நபர்கள் எழுதி 1916ஆம் ஆண்டு வெளியிட்டாங்க. இதை நான் சொல்ல தவறிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் 1917 ரஷ்யாவில் வாழ்ந்தது. அதுக்கப்புறம் 1918 போர் முடிஞ்சு இவர் கௌரவங்கள் பெற்றது. அதுக்கப்புறம் 1919ஆம் ஆண்டு ஜேம்ஸ் பெரி வந்து 45 சர்ச்சஸ் ஆஃப் சவுத் டிரான்சில்வேனியா அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க். இது 1919ஆம் ஆண்டு ஜேம்ஸ் பெரி வந்து வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் 1920கள் காலகட்டத்தில் பல கௌரவங்களை ஜேம்ஸ் பெரி பெற்றாங்க. அதில் பர்டிகுலராக மெடிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டன் அதனுடைய ஒரு பிரசிடெண்டாக 1921ஆம் ஆண்டு ஜேம்ஸ் பெரி நியமிக்கப்பட்டாங்க. 1922 வரைக்கும் ஜேம்ஸ் பெரி அந்த பிரசிடென்ட் ஆஃப் தி மெடிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டனாக இருந்தாங்க. அதை தொடர்ந்து 1923ஆம் ஆண்டு இவர் வந்து லண்டன் கவுன்சில் காலேஜோடைய ஒரு மெம்பராக வந்து நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா 1925ஆம் ஆண்டு ஜேம்ஸ் பெரி வந்து நைட் பண்ணப்பட்டாங்க. பர்த்டே ஆனர்ஸில் நைட் பண்ணப்பட்டாங்க அப்படின்னா ஜேம்ஸ் பெரிக்கு சர்பட்டம் வழங்கப்பட்டது. ஸோ 1925ஆம் ஆண்டு தான் ஜேம்ஸ் பெரி வந்து சர்பட்டத்தை பெற்று சர் ஜேம்ஸ் பெர்ரி அப்படின்னு கௌரவத்தோட அழைக்கப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஆண்டு 1926ஆம் ஆண்டு ஜேம்ஸ் பெர்ரி வந்து ராயல் சொசைட்டி ஆஃப் மெடிசன் அதனுடைய ஒரு பிரசிடெண்டா வந்து நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் 1927ஆம் ஆண்டு ராயல் ஃப்ரீ ஹாஸ்பிட்டலோடைய சர்ஜன் அறுவை சிகிச்சை நிபுணர் அப்படின்ற பதவியிலிருந்து ஜேம்ஸ் பெரி வந்து ஓய்வு பெறாங்க, ரிட்டையர் ஆகுறாங்க. ரிட்டையர் ஆன பிறகும் அந்த ராயல் ஃப்ரீ ஹாஸ்பிட்டலோடைய ஒரு கன்சல்டிங் சர்ஜன் ஒரு ஆலோசனை அறுவை சிகிச்சை நிபுணராக ஜேம்ஸ் பெரி வந்து நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் 1928ஆம் ஆண்டு ராயல் சொசைட்டி ஆஃப் மெடிசனுடைய பிரசிடென்ட் அப்படின்ற பதவியிலிருந்து ஜேம்ஸ் பெரி வந்து விலகுறாங்க. இதுக்கப்புறம் சில ஆண்டுகள் 1930 காலகட்டத்தில் ஜேம்ஸ் பெரி வந்து இன்னும் கூடுதலாக சில விஷயங்கள்லாம் பண்ணாங்க. குறிப்பாக வந்து 1932ஆம் ஆண்டு மெடிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டனுடைய ஆனுவல் ஒரேஷன் ஒரு வருடாந்திர சொற்பொழிவு கொடுக்கறதுக்கு ஜேம்ஸ் பெரி வந்து பணிக்கப்பட்டாங்க. அந்த 1932ஆம் ஆண்டு இவர் வந்து ஃபாலன் ஐடல்ஸ் அப்படின்ற டைட்டிலில் இவருடைய அந்த ஆனுவல் ஒரேஷனை கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் ஜேம்ஸ் பெரி இவருடைய மனைவிலாம் ரொம்ப சந்தோஷமாக இவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. இவருடைய மனைவியும் சாதாரணமானவங்க கிடையாது. அவங்க ஒரு அனஸ்தெசிஸ்ட், ஒரு மயக்க மருந்து நிபுணர், மருத்துவர். அது மட்டும் இல்லாமல் ஜேம்ஸ் பெரியோடைய மனைவி வந்து ராயல் சொசைட்டி ஆஃப் மெடிசனுடைய அனஸ்தீசியா செக்ஷனுடைய ஹானரி செக்ரட்டரியாக இருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, கூடுதலாக அசோசியேஷன் ஆஃப் ரெஜிஸ்டர்டு மெடிக்கல் உமன் அதுக்குண்டான அந்த அசோசியேஷனுடைய பிரசிடெண்டாகவும் ஜேம்ஸ் பெரியோடைய மனைவி இருந்தாங்க. இப்பேற்பட்டவங்களோட ஜேம்ஸ் பெரி வந்து வாழ்ந்தாங்க. ஜேம்ஸ் பெரி இவருடைய மனைவியும் பல்வேறு இடங்களுக்கு பைசைக்கிள் மூலம் பயணம் பண்ணாங்க. குறிப்பாக வந்து ஈஸ்ட் யூரோப் முழுக்க, அதாவது கிழக்கு ஐரோப்பா முழுக்க இவங்க வந்து பல இடங்களுக்கு போனாங்க, மலை ஏற்றங்களுக்கு போனாங்க. இப்படி ஜேம்ஸ் பெரியும் இவருடைய மனைவியும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தாங்க. ஆனால் பின்னர் இறுதி 1934ஆம் ஆண்டு ஏப்ரல் 15 அன்னைக்கு ஜேம்ஸ் பெரியோடைய
மனைவியான பிரான்சஸ் மே டிக்கின்சன் பெரி. அவங்க வந்து கிட்டத்தட்ட அவங்களுடைய 76 வயதுல இறந்து போறாங்க. ஸோ அவங்க 1857ஆம் ஆண்டு பிறந்திருந்தாங்க. 1934 ஏப்ரல் 15 அன்னைக்கு கிட்டத்தட்ட அவங்களுடைய 76 வயதுல ஜேம்ஸ் பெரியோடைய மனைவி வந்து இறந்து போறாங்க. இதுக்கப்புறம் அடுத்த ஆண்டு 1935ஆம் ஆண்டு மே 4 அன்னைக்கு ஜேம்ஸ் பெரி வந்து இவருடைய 75 வயதுல அந்த இன்னொரு பெண்ணை வந்து 2வதா திருமணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க தான் அந்த மேபல் இங்கிரம் அப்படின்றவங்க, மேபல் மேரியன் இங்கிரம் அப்படின்றவங்க. இவங்க தான் வந்து அந்த ரெட் கிராஸ் யூனிட்ல ஒர்க் பண்ணவங்க. இவங்க கூட அந்த முதல் உலக போர்ல ஒர்க் பண்ணவங்க தான். ஸோ அவங்களும் ஒரு மருத்துவர் தான். அவங்களும் ஒரு பெண் மருத்துவர் தான். அவங்கள ஜேம்ஸ் பெரி வந்து 1935 மே 4 அன்னைக்கு இவருடைய 75 வயதுல திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகு ஜேம்ஸ் பெரிக்கும் இவருடைய 2வது மனைவியான மேபல் மேரியன் இங்கிரம் பெரி, இவங்க 2 பேருக்கும் குழந்தைகள் எதுவும் பிறக்கல. இருந்தாலும் இவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவே இருந்து வந்தது. இது வந்து ஜேம்ஸ் பெரியோடைய பர்சனல் லைஃபாக இருந்தது. இன்னொரு பக்கம் ஜேம்ஸ் பெரி வந்து தொடர்ச்சியாக இன்னும் நிறைய ஒர்க்கில் ஈடுபட்டாங்க. குறிப்பாக வந்து பழங்கால ஆராய்ச்சியில் கூட இவர் வந்து ஈடுபட்டாங்க. இதனால சொசைட்டி ஆஃப் ஆன்டிக்வரிஸ் ஆஃப் லண்டனில் இருக்குது. அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி சொசைட்டி ஆஃப் ஆன்டிக்வரிஸ் FSA அப்படின்ற அந்த ஒரு பட்டத்தை ஜேம்ஸ் பெரி பெற்றாங்க. அதுக்கப்புறம் 1938ஆம் ஆண்டு ஸ்டீஃபன் ஜி லீ அப்படின்னு சொல்லி ஒரு நபர், அவர் கூட இணைஞ்சு ஜேம்ஸ் பெரி வந்து ஒரு முக்கியமான ஒரு புக்கை வந்து எழுதினாங்க. அது வந்து மருத்துவம் சார்ந்தது கிடையாது. அதை வந்து கிராம்வெல்லியன் மேஜர் ஜெனரல் கர்னல் ஜேம்ஸ் பெரி 1610 to 1691 அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு. இது 1938 ஜேம்ஸ் பெரி ஸ்டீஃபன் ஜி லீ கூட இணைஞ்சு வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் 1939ஆம் ஆண்டு 2ஆம் உலக போரும் தொடங்குது. இந்த காலகட்டத்தில் இங்கிலாந்துடைய கவுண்டி டோரம்ல இருக்கிற அங்க இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் டோரம்ல இருந்து ஜேம்ஸ் பெரிக்கு வந்து ஹானரி DCL டாக்டர் ஆஃப் கேனன் லா அப்படின்ற கௌரவ டாக்டர் பட்டமானது ஜேம்ஸ் பெரிக்கு வழங்கப்பட்டது. இதுக்கப்புறம் ஜேம்ஸ் பெரி இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து வந்தாங்க. பின்னர் 1945 2ஆம் உலக போர் முடிவடையுது. இதுக்கப்புறம் ஜேம்ஸ் பெரி இவருடைய மனைவி 2 பேரும் ஓய்வில் இருந்தாங்க. இந்த நிலையில தான் 1946 மார்ச் 17 அன்னைக்கு இவருடைய 86 வயதுல ஜேம்ஸ் பெரி இறந்து போயிடுறாங்க. ஸோ 1946 மார்ச் 17 அன்னைக்கு இவருடைய 86 வயதுல ஜேம்ஸ் பெரி இறந்து போறாங்க. இவர் இறந்த பிறகு ஜேம்ஸ் பெரியோட 2வது மனைவியான அந்த மேபல் மேரியன் இங்கிரம் பெரி அவங்களும் வந்து இறந்து போறாங்க. இதெல்லாம் ஜேம்ஸ் பெரியோடைய தனிப்பட்ட வாழ்க்கை. இன்னொரு பக்கம் ஜேம்ஸ் பெரி அவருடைய முதல் மனைவிலாம் இறக்கும்போது இவருடைய முதல் மனைவி நிறைய பணம் வந்து பெண்களுக்கான வளர்ச்சிக்காக கொடுத்திருந்தாங்க. மருத்துவத்துல பெண்கள் வந்து சாதிக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி ஜேம்ஸ் பெரியும் இறந்த பிறகு இவருடைய சொத்துக்கள் அது வந்து பொதுமக்களுக்கு வந்து குறிப்பாக வந்து மருத்துவம் படிக்கிறவங்களுக்காக வந்து வழங்கப்பட்டது. ஜேம்ஸ் பெரியும் வந்து பெண்களுக்குண்டான அந்த மருத்துவ கல்வி அது வந்து வழங்கப்படுறதுல ஜேம்ஸ் பெரியும் வந்து ரொம்ப உறுதியாக இருந்து வந்தாங்க. இதெல்லாம் இருந்தாலும் ஜேம்ஸ் பெரியோடைய சாதனை அப்படின்றது இவர் கண்டறிஞ்ச பெரிஸ் லிகமெண்ட், பெரிஸ் சிம்டம், அதுக்கப்புறம் வந்து ஜேம்ஸ் பெரி எழுதி வெளியிட்ட டிசீசஸ் ஆஃப் தி தைராய்டு கிளாண்ட் அண்ட் தேர் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்ற புக், இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. குறிப்பாக ஜேம்ஸ் பெரி வந்து 2 குறைபாடோடு இருந்தாங்க. ஒன்று போலியோ மைலேட்டஸ்னால பாதிக்கப்பட்டு இவருடைய கால் குட்டையானது, இன்னொன்று வந்து கிளஃப் பேலட்னால பாதிக்கப்பட்டு பேசுறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் கூட கஷ்டப்படுறது. இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் ஜேம்ஸ் பெரி வந்து இவ்வளோ சாதனைகள் வந்து மருத்துவத்தில் 86 ஆண்டுகள் முழுமையாக வாழ்ந்து பல சாதனைகள் வந்து பண்ணியிருந்தாங்க. இதனாலேயே இன்னைக்கு வந்து ஒரு மோஸ்ட் இன்ஸ்பைரிங் சர்ஜனாக வந்து ஜேம்ஸ் பெரி வந்து கருதப்படுறாங்க. ஸோ இப்பேற்பட்ட ஜேம்ஸ் பெரி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.